ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்க கை வச்சு இங்க கை வச்சு அமெரிக்கால வேலை செய்யற இந்தியர்களுக்கே ஆப்பு வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி டேரிஃப் போட்டுட்டு இருந்தாரு. சரி, இவ்வளவு நாள் டேரிஃப் தான் போட்டாருன்னு பார்த்தா இப்ப நம்ம இந்தியர்கள் அமெரிக்கால நிறைய பேர் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களோட வேலைக்கே உழ வைக்க பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. H1B விசாக்கான கட்டணத்தை வந்து $1,00,000 வந்து உயர்த்திருக்காரு. இதை வந்து சொன்னவனே இதுக்கும் நம்ம இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம், இதனால நம்ம இந்தியர்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இப்போ நம்ம இந்தியர்களை வந்து நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க. அவங்க வேலைக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா H1B விசால தான் நம்மளோட இந்தியர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் போய் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த H1B விசா கட்டணத்தை அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வருஷம் வருஷம் வந்து கட்டுவாங்க. இவ்வளவு நாள் அந்த கட்டணம் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வெறும் $1,500 தாங்க வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த H1B விசாக்கான கட்டணத்தை $1,500 $1,00,000 வந்து உயர்த்திருக்காருங்க. இது தாங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருந்ததை விட கொஞ்சம் நஞ்சம் வந்து உயர்த்தலாம், அவர் பாட்டுக்கு பல மடங்கு வந்து உயர்த்தி விட்டாரு. இப்போ இதனால அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு இந்தியரை வந்து அமெரிக்கன் கம்பெனி ரெக்ரூட் பண்ணி H1B விசால அவங்க வந்து அங்கே இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு 90 லட்சம் வரைக்கும் வந்து செலவு பண்ணணுங்க. இப்படி இருக்கும்போது எந்த அமெரிக்கன் கம்பெனிஸாவது சின்ன சின்ன வேலைக்கு இந்தியன்ஸை எடுப்பாங்களா? அப்போ இந்தியன்ஸை அவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணி நான் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த வேலைக்கு நான் அமெரிக்கன்ஸையே வேலைக்கு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கு பதிலாக அமெரிக்கன்ஸை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம இந்தியர்கள் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே ஒரு சில பேர் நினைக்கலாம், ஐயோ போச்சு போச்சு, இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காலையாவது போய் நம்மளோட இந்தியர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இனிமேல் அப்படியும் வேலை பார்க்க முடியாதா, இனி நம்ம எங்க தான் போய் முட்டிட்டு அழுகுறதோ அப்படின்னு பல பேர் இந்த ஒரு விஷயத்த நெகட்டிவா வந்து பார்க்கலாம். ஆனா இந்த விஷயத்த நம்ம நெகட்டிவா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு விஷயத்த நிஜமா நம்ம பாசிட்டிவா தான் வந்து பார்க்கணும். ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இப்போ அமெரிக்கா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? நம்ம இந்தியர்கள் அந்த அளவுக்கு அங்கே போய் வேலை பார்த்து அவ்வளோ தூரம் அமெரிக்காக்காண்டி எஃபோர்ட்டை போட்டு இந்த அளவுக்கு அமெரிக்காவை ரொம்ப பெருசாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே இந்தியர்கள் அங்கேருந்து அமெரிக்காக்காண்டி எஃபோர்ட் போடாமல் நம்ம இந்தியாக்காண்டி எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட growth எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால இந்த ஒரு சமயத்தை சரியான சமயமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தாங்க வந்து பயன்படுத்தணும். இப்போ நம்ம இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணணும், நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி அங்கேருந்து வரவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து உருவாக்கி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி வந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக வந்து மாறிடும். அதுக்கான நடவடிக்கைகளை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதை பொறுத்து இருந்துட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க அதை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு சமயத்தில் நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு பாட்டு ஓடுது அப்படின்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ற பாட்டு தாங்க நம்ம மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் என்ன வளங்க இல்லை, எல்லா வளமுமே இருக்கு. நம்ம நாட்டில் 140 கோடிக்கு மேலே மக்கள் வந்து இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ தூரம் வந்து இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தும் நம்மளால ஒரு ஃபேஸ்புக் மாதிரி யூடியூப் மாதிரி ஒரு ஆப்பை வந்து உருவாக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது? இதுக்கு காரணம் நம்ம நாட்டு மக்களுக்கு டேலண்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. டேலண்ட் இருக்கவங்கலாம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுக்காண்டி வேலை செஞ்சால் எப்படி நம்ம நாடு வந்து முன்னேறும்? அதனால் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்காண்டி உழைச்சி கரெக்டாக வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாடை ஒரு வளர்ச்சி பாதைக்கு வந்து கொண்டு போகலாம். இனிமேலாவது இது நடக்குதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.